எல்லோருக்கும் வணக்கம். புத்தரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம். பல பெரியோர்களின் பொன்மொழிகளை பல காலமாக பார்த்து வந்திருக்கிறோம். இப்பொழுது புதிதாக என்ன செய்திருக்கிறேன் என்றால், இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவிடம் கேள்வி கேட்டேன். அது பொதுவாக பெரியோர்கள் பொன்மொழிகள் பொது இடங்கள் உள்ளது எனக்கு வேண்டாம். நீங்கள் இதை அவர்கள் எழுதிய புஸ்தகங்களை படித்து எனக்காக ஒரு நல்ல தகவல்களை, நல்ல பொன்மொழிகளை எடுத்துக் கொடுங்கள் என்று கேட்க ஒரு பின்வரும் 3 பொன்மொழிகள், புத்தரின் பொன்மொழிகள் எனக்கு புதிதாக கிடைத்துள்ளன. இந்த பொன்மொழிகள் அவர்கள் வேறு எங்கும் அதிகமாக நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட ஒரு பொன்மொழியினை இன்று நான் உங்களுக்கு தரப்போகிறேன். மிகவும் கொஞ்சம் அருமையான பொன்மொழி. இதை பார்க்கலாம். ஆல் அண்டர் அனதர்ஸ் கண்ட்ரோல் இஸ் சஃபரிங், ஆல் அண்டர் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரோல் இஸ் ப்ளீஸிங். அடுத்தவன் கீழ் வேலை செய்வது கடினமானது, உங்களுக்கு நீங்களே தலைவனாக இருந்து உங்கள் இஷ்டப்படி வாழ்வது மிகவும் சந்தோஷமானது. அது அடுத்தவர்களுக்கு கீழ் வாழ்வது கடினமானது, யாருக்கும் கீழ்ப்படியாமல் வாழ்வது சந்தோஷமானது என்கிறார் புத்தர். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் நன்றாக பொருந்தும். இன்று நம்மில் பலர் ஏதாவது நிறுவனத்தில் வேலை செய்கிறோம். ஏதோ நிறுவனத்தில் வேலை செய்யும் பொழுது நாம் அடுத்தவர்களுக்கு கீழ் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. நமக்கு மேல் அதிகாரிகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதிகாரிகள் நமக்கு மேலே யாரும் இல்லை என்ற ஒரு நிலைமை மிகவும் குறைவாக இருக்கப்படும். உதாரணமாக நமது பிரதம மந்திரி எடுத்தால் கூட அவர் பாராளுமன்றத்தையும் மற்ற பிற கட்சிகளையும் பிற தலைவர்களையும் நம்பி தான் வாழ்ந்து வர வேண்டும், நம்பி தான் முடிவெடுக்க முடியும். தன்னிச்சையாக எதுவும் முடிவெடுக்க முடியாது. அப்படி தன்னிச்சையாக முடிவெடுக்க உரிமை எவர்களுக்கு இருக்கிறதோ அவர்கள் நல்ல அமைதியாக சந்தோஷமாக இருப்பார் என்கிறார். இன்றைய காலகட்டத்தை 100க்கு 91 மனிதர்களுக்கு தன்னிச்சையாக வாழும் உரிமை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். குறைஞ்சபட்சம் பல ஆட்கள் மனைவியின் சொல்லை கேட்டு வாழ்ந்தாக வேண்டும். அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறார் புத்தர். தன்னிச்சையாக வாழும் உரிமை யாருக்கு இருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். முடிஞ்சவரை தன்னிச்சையாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரு நிறுவனத்தை வேலை செய்தால் கூட உங்கள் கடும் உழைப்பால் உங்களுக்கென்று ஒரு சுதந்திரத்தையோ ஒரு ராஜ்யத்தையோ நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு அங்கே தன்னிச்சையாக நீங்கள் வாழ வழி செய்யுங்கள். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.